நடிகர் முரளியோட மகன் அப்படிங்கிற அடையாளத்தோட தமிழ் சினிமாக்குள்ள என்ட்ரி ஆனவர் தான் நடிகர் அதர்வா. 2010ல வெளியான பானா காத்தாடி படத்தின் மூலமா தமிழ் சினிமாவுல ஹீரோவா அறிமுகமானவர் அதர்வா. முதல் படமே நல்ல வரவேற்பை இவருக்கு வாங்கி தந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் அவர் சூஸ் பண்ற எல்லா படங்களுமே ரொம்ப யூனிக்கா இருந்துச்சு. அத பார்த்த ரசிகர்கள் அதர்வா வெறும் ஹீரோ மெட்டீரியல் இல்ல அப்படிங்கிற முடிவுக்கு வந்தாங்க. அவர் ஆரம்பமான புதுசுல இவர் முரளியோட மகன் அப்படிங்கிற ஒரே ஒரு அடையாளத்தை இவர் மேல திணிக்கப்பட்ட நிலையில அதை உடைச்சு நல்ல படங்களை தொடர்ச்சியா கொடுத்துட்டே வராரு. ஆமா, பானா காத்தாடி படத்துக்கு அப்புறம் முப்பொழுதும் உன் கற்பனைகள் படத்துல இவரோட அமலா பால் ஜோடியா நடிச்சிருப்பாங்க. அண்ட் இதுல சைக் பாதிப்புடைய நபரா நடிச்சு அசத்தி இருப்பாரு அதர்வா. இவரோட இந்த நடிப்பு திறனை பார்த்த இயக்குனர் பாலா இவரை பரதேசி படத்துல லீடா கேஸ்ட் பண்ணாரு. இந்த படம் அதர்வாவோட திரை வாழ்க்கையில ஒரு மாபெரும் மைல்கல்லா அமைஞ்சது. அண்ட் இந்த படத்துக்காக இவருக்கு பிலிம்பேர் உள்ளிட்ட பல விருதுகள் இவரை தேடி வந்துச்சு. இதை தொடர்ந்து வந்த இரும்பு குதிரை, கணிதன், ஜெமினி கணேசனும் சுருளிராஜனும் போன்ற பல படங்கள் கமர்ஷியல் ரீதியா வெற்றிய வாங்கி தரல. ஆனாலும் இவருக்கு தொடர்ச்சியா படங்கள் வர துவங்க இவருக்குன்னு ஒரு மார்க்கெட் உருவாச்சு. சண்டி வீரன், இமைக்கா நொடிகள் போன்ற படங்கள் ஒரு நல்ல கமர்ஷியல் சக்சஸ இவருக்கு தேடி கொடுத்துச்சு. ஆனாலும் கடந்த 4 வருடங்களா இவருக்கு சொல்லிக்கிற அளவுக்கு வெற்றி தந்த படங்கள் எதுவுமே அமையல அப்படின்னு தான் சொல்லணும். ஆமாங்க, 2022ல அவர் ரொம்பவே எதிர்பார்த்த சர்க்குணம் இயக்கத்துல வெளியான பட்டத்து அரசன் திரைப்படம் பெரிய அளவுல வெற்றிய தரல. ஒரு ஆவரேஜ் படமாவே அந்த படம் அமைஞ்சது. இப்போ மத்தகம் அப்படிங்கிற வலைத்தொடர்ல நடிச்சிருக்காரு. அண்ட் அதோட கார்த்திக் நரேன் இயக்கத்துல நிறங்கள் 3 அப்படிங்கிற படத்திலையும் நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட ட்ரெய்லர் அண்மையில வெளியாகி நல்ல ரெஸ்பான்ஸ வாங்கி கொடுத்திருக்கு. இந்த படங்களாவது நல்ல விதமா ஓடி அதர்வாவோட கெரியர்ல ஒரு பெரிய பிரேக்கா இருக்கும் அப்படின்னு நம்பலாம். இன்னைக்கு அவரோட 34வது பிறந்த நாளை செம்மையா கொண்டாடும் அதர்வாவுக்கு ஜெம் தொலைக்காட்சி சார்பா பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம்.